வணக்கம். புதுச்சேரியில் ஸ்டாலிக் செயலியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என நம்பி 100க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 1 கோடிக்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்கள் இன்று சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டார்லிங்க் என்ற செயலியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பாக 30 நாட்களில் பணம் தருகிறோம் என்று சொல்லியதை நம்பி புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்திருக்கின்றனர். குறிப்பாக 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 400 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்திருக்கின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என நம்பி கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர். இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரி சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் கோகுல். நான் மூலப்பேட்டில இருந்து வரேன். என் ஃப்ரெண்ட் ரெஃபர் மூலியமா ஸ்டார்லிங்க்னு ஒரு ஆப் லிங்க் கிடைச்சிது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பணம் போட்டோம்னா அது அப்படியே மாசத்துல டபுளாக கிடைக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ நான் 2 லட்சம் போட்டு இப்போ 4 லட்சம் கிட்ட ஏமாந்துட்டேன். ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ரெஃபர்லையுமே நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. பாண்டிச்சேரியில் மாதிரி 100 பேர்கிட்ட ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி என் பணம் கரெக்டாக எடுக்கிற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க. ஆப்பே லாக் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண கூட நம்ம சைபர் கிரைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல கண்ணுக்கு தெரியாத ஆப் லிங்க் சோசியல் மீடியால வரதுல எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் ஃபாரின்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஆப் தான். அதனால யாருமே இது பண்ணாதீங்க. மியூல் அக்கௌண்ட்டை வச்சுக்கின்னு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள். அதனால சோசியல் மீடியால வர்ற எந்த ஆப் எந்த லிங்க்லும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். இவங்க ஒரு 100 பேர்கிட்ட ஏமாந்துருக்கு தான் சொல்றாங்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அது மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். இப்ப விசாரிச்சுன்னு இருக்கோம்.